நம்ம ஆஸ்டினும் அப்புறம் நம்ம டாமி 2 பேருமே ஜேனை பார்க்க கிளம்புறாங்க. அப்படி அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த மெயின் டோர் திரும்பவும் க்ளோஸ் ஆகுது. யாரோ க்ளோஸ் பண்றாங்கன்னு நினைச்சு நம்ம ஆஸ்டின் என்ன பண்றாருன்னா, பக்கத்துலயே ஒரு கோடாலி இருக்கு, அதை எடுத்து அந்த டோரை நச்சுன்னு அதை வெட்ட வெளியே என்னமோ ஒரு உருவம் வருது. இதுக்கு மேல முடியாதுடா, சீக்கிரமா நம்ம இந்த ஜானை எரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டினும் டாமியும் 2 பேரும் சேர்ந்து இந்த உடலை எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எரிச்ச அடுத்த செகண்டே அந்த இடம் முழுக்க பத்தி எரிய ஆரம்பிக்குது. இதுக்கு பயந்த இவங்க 2 பேருமே அந்த லேபை அணைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அணைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஷாக். அது என்ன தெரியுமா, ஜேனோட உடல் இவ்வளவு நேரம் எரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா, அந்த இடம் எப்போ அணைஞ்சதோ அதே சமயம் ஜேனோட உடலும் அணைஞ்சு போச்சு. இவங்க 2 பேருக்குமே இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் புரியவே இல்லை. நம்ம டாமிக்கு ஒரு சத்தம் கேக்குது, அதுதான் லிஃப்ட் மூலியமா யாரோ கீழே இங்க வந்திருக்காங்க. உடனே நம்ம ஆஸ்டின் அப்புறம் டாமி 2 பேருமே லிஃப்ட் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. லிஃப்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதே சமயம் அந்த கால்ல பெல்லு கட்டி வச்சு ஒரு டெட் பாடி இருக்கும் இல்லையா, அந்த டெட் பாடி இவங்களை நோக்கி கிட்ட வந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அது கிட்ட வந்து இவங்களை எதனா பண்ணிடுமோ